ஸ்போக்கன் இங்கிலீஷ் 44 மாதிரி வாக்கியங்களில் பேய் சும் பயிற்சி இலவசம் 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 32வது வரி. சி வார்த்தைகளில் ஹி, ஷி, இட், etc ஒருமையில் ஹே, வி, yes or no, is he coming? ல தொடங்கி பே இண்டும். உதாரணங்கள்: இஸ் ஹி கமிங்? அவன் வந்து கொண்டு இருக்கிறானா? இஸ் ஷி கமிங்? அவள் வந்து கொண்டு இருக்கிறாளா? இஸ் இட் கமிங்? அது வந்து கொண்டு இருக்கிறதா? இஸ் ராஜா கமிங்? ராஜா வந்து கொண்டு இருக்கிறானா? இஸ் ராணி கமிங்? ராணி வந்து கொண்டு இருக்கிறாளா? இவைகளின் பதில் இஸ் ஹி கமிங்? வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். அவன் நலமாக இருக்கிறானா? அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? அது ஆபீஸில் இருக்கிறதா? டாக்டர் வீட்டில் இருக்கிறாரா? பையன் தோட்டத்தில் இருக்கிறானா? இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் இங்கிலீஷ்ல பேச முடியும். அதனால் மறுபடியும் படிங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் 44 மாதிரி வாக்கியங்களில் பேய் சும் பயிற்சி இலவசம் 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 32வது வரி. சி வார்த்தைகளில் ஹி, ஷி, இட், etc ஒருமையில் ஹே, வி, yes or no, is he coming? ல தொடங்கி பே இண்டும். உதாரணங்கள்: இஸ் ஹி கமிங்? அவன் வந்து கொண்டு இருக்கிறானா? இஸ் ஷி கமிங்? அவள் வந்து கொண்டு இருக்கிறாளா? இஸ் இட் கமிங்? அது வந்து கொண்டு இருக்கிறதா? இஸ் ராஜா கமிங்? ராஜா வந்து கொண்டு இருக்கிறானா? இஸ் ராணி கமிங்? ராணி வந்து கொண்டு இருக்கிறாளா? இவைகளின் பதில் இஸ் ஹி கமிங்? வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். அவன் நலமாக இருக்கிறானா? அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? அது ஆபீஸில் இருக்கிறதா? டாக்டர் வீட்டில் இருக்கிறாரா? பையன் தோட்டத்தில் இருக்கிறானா? இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள்